ஆர்எஸ்எஸ் எனும் ட்ரோஜன் குதிரை. அத்தியாயம் 3. சமூக நீதி. ஆர்எஸ்எஸின் இரட்டை வேடம். ஜாதிகள் ஒழியாத நிலையில் ஜாதிகளை ஒழிக்க ஆர்எஸ்எஸும் எந்த ஒரு தனித்திட்டத்தையும் கையில் எடுக்காத நிலையில் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் உயர்ஜாதி ஆதிக்க ஆதரவு பெற்ற கட்சிகள். ஆதலால் உயர்ஜாதியினரை பகைத்து கொண்டு ஆதரவை இழக்க வேண்டி வரும் என்ற நிலையில் ஜாதிகள் இருக்கும் வரை ஜாதியினால் கல்வி வேலைவாய்ப்புகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு பறிக்கப்பட்ட இந்து மதத்தினை சார்ந்த சூத்திர பஞ்சம மக்களான பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்டி, தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி மற்றும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி இவர்களுக்கு இடஒதுக்கீடு தருவதற்கு திட்டம் அதனிடம் உண்டா? ஏதும் இல்லை என்பதே உறுதியான பதில். அது மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டை தடுத்து ஒழிக்கும் திட்டம் இருப்பது அதைவிட மிக மிக ஆபத்தானதல்லவா? சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகவுரையிலேயே பிரியாம்பிள் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒன்று. அடிப்படை உரிமைகள் பகுதியில் கல்வி, உத்தியோக உரிமைகளுக்கு உத்தரவாதம் தந்து அரசுகளுக்கு கட்டளை இடும் நிலையில் மண்டல் கமிஷன் அறிக்கையை நடைமுறைப்படுத்தி மத்திய அரசு பணிகளுக்கான வேலைவாய்ப்பில் 27% இடஒதுக்கீடு அளித்து ஆணை பிறப்பித்த ஒரே காரணத்திற்காக தாங்கள் ஆதரவு தந்த பிரதமர் VP சிங் ஆட்சியை 11 மாதங்களில் கவிழ்த்தவர்களும் கூட RSS பாஜகவினர்தான். அதை மறைக்கவே ரத யாத்திரை என்கின்ற பெயரில் கமண்டலை தூக்கி மண்டலை ஒழித்த கட்சிதான் பாஜக என்று நாடெங்கு பேசப்படும் நிலைமை உருவானது வரலாற்று உண்மை அல்லவா? இளைஞர்களே, உங்கள் எதிர்காலத்தை காப்பாற்ற அன்று முதல் இன்று வரை சமூக நீதி, இடஒதுக்கீடு காக்க போராடுவது திராவிடர் இயக்கம் அல்லவா? முன்பு வடபுலத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவு பெருகிய நிலையில் 1970களிலேயே அதனை ஒழிக்க குஜராத்தில் தான் முதல் RSS திட்டம் தீட்டியது. தந்தை பெரியார் போராடி 1951 இந்திய அரசமைப்பு சட்டம் முதல் முறையாக திருத்தப்பட்டது. நேரு பிரதமர், டாக்டர் அம்பேத்கர் சட்ட அமைச்சர், சென்னை மாகாணத்தில் 1928 திராவிடர் இயக்க ஆட்சியின் போது பிறப்பிக்கப்பட்ட வகுப்புரிமை ஆணை செல்லாது என்று 1950 பார்ப்பன உயர்ஜாதிக்காரர்கள் வழக்கு போட்டதை ஏற்று அரசமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகளை காட்டி வகுப்புரிமை ஆணை செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தீர்ப்பளித்ததை எதிர்த்து அரசமைப்பு சட்டத்தின் முதலாவது திருத்தத்திற்கு போராடி வெற்றி பெற்றார் தந்தை பெரியார் அவர்கள். அதை திசை திருப்பி குஜராத்தில் நடந்த RSS கூட்டம் ஒன்றில் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கலாம் என்று சூழ்ச்சி தந்திரத்தை வியூகமாக பயன்படுத்தி ஏற்கனவே ஏகபோகமாக கல்வி, உத்தியோகத்தில் ஆதிக்கம் செலுத்தியவர்களுக்கே மீண்டும் இடஒதுக்கீடு பயன்படும் வகையில் பொருளாதார அளவுகோலை கொண்டு வரும் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனை மேற்காட்டி தினேஷ் நாராயணன் எழுதிய தி RSS அண்ட் தி மேக்கிங் ஆஃப் தி டீப் நேஷன் புத்தகம் முக்கிய செய்தியை தெளிவாக கொண்டு வந்துள்ளது. RSS அமைப்பின் அகில பாரதிய பிரகிருதி சபாவின் கூட்டம் 1981 மார்ச் மாதத்தில் ஒரு புதிய இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக
குஜராத்தில் நடைபெற்ற கலவரங்களின் பின்னணியில் நடைபெற்றது. அந்த ஆண்டில் குஜராத்தில் மாதவ் சிங் சோலங்கி தலைமையில் புதிய காங்கிரஸ் அமைச்சரவை பதவிக்கு வந்தது. சத்திரிய கீழ்ஜாதியைச் சேர்ந்த சோலங்கிக்கு தாழ்த்தப்பட்ட மலைவாழ் மக்கள் மற்றும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த 100 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருந்தது. மருத்துவக் கல்லூரி முதுகலை பட்ட படிப்பில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கும் சில முஸ்லிம்கள் உள்ளிட்ட 82 சமூகங்களைச் சேர்ந்த கல்வி மற்றும் சமூக அளவில் பின்தங்கியிருக்கும் ஜாதியினர் பிரிவினருக்குமான இடஒதுக்கீட்டை அரசு அறிமுகப்படுத்தியது. இந்த இடஒதுக்கீடு நியாயமற்றது என்று கூறி மேல்ஜாதி மக்கள் ஆயுதமேந்தி போராடத் தொடங்கினர். கல்வி நிறுவன சேர்க்கையிலும் ஆசிரியர் நியமனத்திலும் தகுதிதான் இடஒதுக்கீட்டுக்கான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினர். தகுதி என்பது ஒரு முன்னேற்றமான விவாதம் என்ற போதிலும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த இந்து ஜாதி அடுக்கில் உயர் ஜாதியினர் நலன்களை பாதுகாக்கவும் தற்போது மக்களிடையே நிலவும் சமூக பொருளாதார நிலையை தொடரச் செய்யவும் தகுதி என்பது ஒரு கருவியாக உபயோகப்படுத்தப்படுகிறது. முதன்முறையாக அகில பாரதிய பிரதிநிதி சபா இடஒதுக்கீடு பற்றிய ஒரு விவாதம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியது. தேவரஸ் நேரடியாக வற்புறுத்தியதால் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மிகவும் சூடாக நடைபெற்ற அந்த விவாதம் நீண்ட நேரத்திற்கு தொடர்ந்து நடந்தது. பெரும்பான்மையான பிரதிநிதிகள் அதற்கு எதிராக இருந்தனர். இறுதியில் கீழ்க்கண்ட தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. இடஒதுக்கீட்டு பிரச்சனையால் குஜராத்திலும் இதர இடங்களிலும் எழுந்துள்ள அபாயகரமான சூழ்நிலையை கண்டு அகில பாரதிய பிரதிநிதிகள் சபா ஆழ்ந்த கவலை அடைகிறது. ஹரிஜனங்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்து சமூகத்தின் பிரிக்க முடியாத ஒற்றுமையில் நம்பிக்கை கொண்ட RSS அமைப்பு மக்களுள் ஆழப்பதிந்துள்ள ஒருமைத்தன்மையை தட்டி எழுப்பும் முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறது. கடந்த பல நூற்றாண்டுகளாக கல்வி, சமூக மற்றும் பொருளாதார நிலைகளில் பின்தங்கியிருக்கும் இத்தகைய நமது சகோதரர்கள் அனைவரையும் சமூகத்தில் உள்ள மற்றவர்களுக்கு இணையாக உயர்த்தும் கண்ணோட்டத்துடன் இடஒதுக்கீட்டு நடைமுறை தற்போது நீடிப்பது அவசியம் என்று RSS கருதுகிறது. இடஒதுக்கீட்டு கொள்கை ஓர் அரசியல் கருவியாக ஆகிவிட்டது என்று கூறும் அந்த தீர்மானம் இடஒதுக்கீட்டு கொள்கையினால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி ஆராய்ந்து பார்த்து ஹரிஜனங்களையும் பழங்குடியின மக்களையும் உயர்த்துவதற்கு ஆலோசனை வழங்குவதற்காக ஒருதலை சாரா நடுநிலை சமூக சிந்தனையாளர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைப்பதற்கு ஆலோசனை கூறியிருந்தது. அதற்கு முன் இருந்த 40 ஆண்டுகளில் இடஒதுக்கீடு பற்றிய சங்கத்தின் நிலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படாமலேயே இருந்து வந்துள்ளது. RSS அமைப்பின் தலைவராக பதவியேற்றுக் கொண்டதற்கு சில மாதங்களுக்கு பிறகு இடஒதுக்கீட்டு கொள்கை பற்றி அவரது கருத்து என்ன என்று மோகன் பகவத்திடம் கேட்கப்பட்டது. இந்த பிரச்சனை அரசியலாக ஆக்கப்பட்டு விட்டதால் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கான காரணமோ தேவையோ இல்லாத வகையில் சமூகத்தில் நிலவும் பாகுபாடுகளை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கும் பணியை செய்வதற்காக இடஒதுக்கீடு பிரச்சனையை அரசியல் சாராத ஒரு அமைப்பிடம் ஒப்படைப்பதுதான் இதற்கான ஒரே வழியாகும் என்று அவர் கூறினார். மக்கள் தொகை எண்ணிக்கையில் அதிகமாகவும் பலமாகவும் இருக்கும் விவசாய சமூகமான படிதார்கள் இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக மேற்கொண்ட போராட்டம் 2015ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் குஜராத் மாநிலத்தை மறுபடியும் ஆட்டி வைத்தது. அமைதி பேரணிகள், ஊர்வலங்கள் நடத்துவது என்ற வகையில் இந்த போராட்டம் அசாதாரணமானதொரு முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்பட்டது. இந்த போராட்டம் தேசிய கவனத்தை பெற்றபோது
மோகன் பகவத் அது பற்றிய தனது கருத்தை தெரிவித்தார். தீனதயாள் உபாத்யாயாவின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் பற்றி ஆர்கனைசர் பத்திரிகைக்கு அளித்த பேட்டி ஒன்றில் நாணயமும் நேர்மையுமே முக்கியமான அளவுகோல்கள் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். ஒருங்கிணைந்த மனிதநேய கொள்கைக்கு இணைந்திருக்கும் கொள்கை முடிவு ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா அல்லது எடுக்கப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதா என்று கேட்கப்பட்ட போது மோகன் பகவத் அளித்த பதில், அவரது கருத்து வெளிப்படுத்தப்பட்ட நேரம் மற்றும் பரிசீலனைக்கு கையில் இருக்கும் பொருள் பற்றிய எளிதில் மாற்றம் பெறத்தக்க வகையில் பலவீனமான முறையில் வியப்பளிப்பதாக இருப்பதால் அது பற்றி மேலும் தெரிந்து கொள்வதற்கான ஆவலை உருவாக்கியது. இந்த வகையில் பிற்படுத்தப்பட்ட பிரிவு மக்களுக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு சரியான எடுத்துக்காட்டாகும். அது பற்றி அரசியல் செய்யாமல் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய நமது முன்னோர்களின் கருத்துப்படி இடஒதுக்கீட்டு கொள்கையை நாம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இப்போதுள்ள போராட்ட சூழ்நிலையே உருவாகியிருக்காது. தொடக்க காலம் முதல் இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை அரசியலாக ஆக்கப்பட்டு வந்துள்ளது. ஒட்டுமொத்த தேசத்தின் நலன்களில் உண்மையான அக்கறை கொண்ட சமூக சமத்துவத்தை உருவாக்குவதை தங்கள் கடமையாக அர்ப்பணித்து ஏற்றுக்கொண்ட மக்கள் கொண்ட ஒரு குழு எந்தெந்த பிரிவுகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், எவ்வளவு காலத்துக்கு வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தன்னாட்சி பெற்ற ஆணையங்களைப் போன்ற இந்த அரசியல் சாரா குழுவை இடஒதுக்கீட்டு கொள்கையை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும். அவர்களது நாணயம் நேர்மை பற்றி அரசு அதிகாரிகள் மேற்பார்வையிட வேண்டும். இந்த அறிக்கை பலராலும் பரவலாக சுட்டிக்காட்டப்பட்டது. இடஒதுக்கீட்டு நடைமுறை கைவிடப்பட வேண்டும் என்று சங்கம் விரும்புகிறது என்ற பொருள் தருமாறு அதற்கு விளக்கமளிக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்ட சமூக குழு மக்களுக்கான இடஒதுக்கீட்டு கொள்கையை தாங்கள் பலமாக ஆதரிப்பதாக பின்னர் சங்கம் விளக்கமளித்த போதிலும் அதற்குள் தேவையான அளவுக்கு சங்கத்துக்கு சேதம் விளைந்துவிட்டது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோல்வியடைந்தது என்றாலும் இடஒதுக்கீடு பற்றிய RSS அமைப்பின் அடிப்படை நிலைப்பாடு எந்தவித மாற்றமும் இன்றியே இருந்து வந்துள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது. தி RSS அண்ட் தி மேக்கிங் ஆஃப் தி டீப் நேஷன் நூலிலிருந்து சமூக நீதி கொள்கையை நேரடியாக எதிர்க்க முடியாத அளவிற்கு அதற்கு ஆதரவான மனநிலை பரவியிருப்பதையும் பார்ப்பனர் அல்லாத மக்களின் எழுச்சி இருப்பதையும் கண்டு RSS மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் குழப்ப நிலைப்பாடு எடுத்தது. இதுவரை நீங்கள் கேட்டது RSS எனும் ட்ரோஜன் குதிரை என்ற ஒலி புத்தகத்தின் 3ஆம் அத்தியாயம். குரல் முனைவர் க. அன்பழகன். புத்தக வெளியீடு திராவிடர் கழகம். ஒலி புத்தக வெளியீடு பெரியார் பண்பலை. அடுத்தடுத்த அத்தியாயங்களை கேட்க இணைந்திருங்கள்.